திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணாய நம. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 21வது ரகசியம். தேவு மற்று அறிவேனோ மதுர கவியார் போல. என்னுடைய குருதான் எனக்கு தெய்வம், வேறு தெய்வம் எனக்கு இல்லை என்று வாழ்ந்த மதுரகவி ஆழ்வாரை போல நான் பக்தி செய்தேனா என்று இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கிறார். அவர் இயற்றிய பாசுரங்கள் எதுவுமே எந்த பெருமாள் மேலும் இல்லை. தன் குரு நம்மாழ்வாரின் மேல் மட்டும் கண்ணி நுண் சிறு தாம்பு என்கிற தொகுப்பை பாடினார். திருக்கோளூரிலே அற்புதமாக இந்த மதுரகவி ஆழ்வார் பிறந்தார். இளமையிலே எல்லா கலைகளையும் கற்று கவிபாட வல்லவராகி மதுரகவி ஆழ்வார் என்கிற பெருமையையும் பெற்றவர்தான் இந்த அற்புதமான மனிதர். ஆழ்வார்கள் வரிசையிலே மதுரமாக பாடக்கூடிய பேராற்றல் பெற்றவர்தான் இவர். அந்த மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு வரக்கூடிய அந்த பேரு பெற்றார். பக்கத்தில் இருக்கிற ஊர்தான், இருந்தாலும் வட யாத்திரை சென்ற பொழுது ஒரு பேரொளி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. இந்த ஊரில் ஏதாவது சிறப்பு உண்டா என்று கேட்கிறார். கண் திறக்காமல் பேசாமல் சாப்பிடாமல் 16 வயதுள்ள சடகோபன் என்னும் பிள்ளை பிறந்ததிலிருந்து வாழ்ந்து வருகிறான் என்று தகவல் வருகிறது. அவரை தியானம் செய்து புளிய மரத்தடிக்கு மதுரகவி ஆழ்வார் அங்கே வருகிறார். வந்து அவரது நிலையை சோதிக்க ஒரு சிறு கல்லை எடுத்து போடுகிறார். 16 ஆண்டுகள் தியானத்தில் இருந்த சடகோபர் நம்மாழ்வார் கண் திறந்து பார்க்கிறார். மதுரகவி ஆழ்வார் தண்டனிட்டு சிஷ்யனாக ஏற்பதற்கு முறையிட அவரும் முறையிட்டு அந்த முறையீட்டை ஏற்று சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் என்று 108 திவ்யதேச பெருமாள்களும் நம்மை பாடமாட்டாரா என்று போட்டி போட்டு கொண்டு நின்றார்களாம். கூட்டம் நிரம்பி வழிகிறது. மதுரகவிகள் அந்த புளியங்கொம்பு ஒன்றை எடுத்து அப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்தினார் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பகவானாக வரிசையில் நின்று பாசுரம் பெற்று போகும் அளவிற்கு நம்மாழ்வாரினுடைய திருவடி பலம் மதுரகவி ஆழ்வாருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு பார்த்தீர்களா? மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி என்று வாழ்ந்த மதுரகவி ஆழ்வாரை போல ஓர் ஆசிரியரை நம்பி என் வாழ்க்கையை நான் நகர்த்தவில்லையே. அவருக்கு இருந்த அந்த பக்தி, குரு பக்தி எனக்கில்லையே. பிறகு நான் ஏன் திருக்கோளூரிலே வாழ வேண்டும் என்று சொல்லி ராமானுஜரிடமிருந்து விடைபெற எத்தனிக்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. என்ன ஒரு ஆச்சாரிய பக்தி நமக்கு வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 21வது ரகசியம். தேவு மற்று அறிவேனோ மதுர கவியார் போல.